மக்கள்ஸ் இது எங்களுடைய தண்ணி தொட்டிங்க விவசாயம் பண்றதுக்கு மண்ணில் பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வெட்டிருங்க உங்களை இப்போ இந்த பொடி பொடியை நறுக்கி இருக்கு பார்த்தீங்களா 30 வெங்காயத்தையும் உள்ள மக்கள்ஸ் பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. முட்டை சீக்கிரம் வைக்கணும்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா தூளுப்பு போட்டுறாதீங்க, கல்லுப்பு போட்டு உள்ள முட்டையை எடுத்து சாப்பிடு. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா ரெடி அடிச்சுக்கலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் வறுவல், முட்டைங்க, இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு பார்க்கலாம். மிளகா இதெல்லாம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடிகளான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ் இது எங்களுடைய தண்ணி தொட்டிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. மண்ணிலேயே தொட்டி மாதிரி கட்டி உள்ளே வந்து படுத்தா போட்டாச்சுங்க. அதனால் தண்ணி குடிக்காது. இதில் தண்ணி நாங்கள் தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்திச்சுங்க. மோட்டருக்கு வந்து பைப்பில் தண்ணி விழுவுது. இது குளிச்சா சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு இது குளிச்சு ஒரு வீடியோ போடுவோம். மக்கள்ஸ் இன்னைக்கு என்ன வறுவல் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க. அப்போதான் டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு, சரி இது நம்மனால ஒரு ஆசை, பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுங்க. இது வந்து எதில் செய்யலாம்னா நாட்டுக்கோழியில் செய்யலாமா ப்ராய்லரில் செய்யலாமான்னு யோசிச்சுங்க. சரி ப்ராய்லர் சிக்கன்லேயே செஞ்சிடலாம், அதாவது பண்ணைக்கோழிலேயே செஞ்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டுங்க. இப்போ செய்ய போகிறது கிடையாதுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் செய்கிறேன். இப்போ காலையில் மணி 8 மணி ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எனக்கு வேலை இருக்குது, தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. அப்புறம் நான் மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்கிறேன், அங்கே ஃபுல்லாக வேலை இருக்குது. மொபைல் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பேர் வாங்குறதுக்கு நாமக்கல்லாம் போகணுங்க, கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் 4 மணிக்கு வந்து பள்ளிப்பாளைய சிக்கனை சிறப்பாக செஞ்சிடலாங்க. மக்கள்ஸ் பள்ளிப்பாளைய சிக்கனுங்கிறது வந்து நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து ஃபேமஸுங்க. அதாவது கொங்கு மண்டலம்னா அதாவது கொங்கு நாடும்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து கொங்கு நாடும்பாங்க. நம்ம கொங்கு நாட்டில் வந்து அதாவது அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து ஒரு 180-100 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் டிராக்டர்லாம் அந்தளவுக்கு கிடையாதுங்க. அதாவது காளை மாடை வச்சு காலையிலும் சாயந்தரம் வரலும் ஏர் ஓட்டுவாங்க. ஏர்லாம் ஓட்டி அந்த கலப்பில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா சரி ஒரு அப்போ கோழியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 100-200 கோழி வளர்த்துவாங்க. அதனால சரி நம்ம அதை எல்லாம் வேலை செஞ்சு கலப்பாக வராங்க பார்த்திங்களா, உடம்பு தெம்பாக இருக்கிறதுக்காக ஒரு நாட்டுக்கோழியை அடித்து வறுவல் பண்ணுவோம். சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. அந்த தோட்டத்தில் ஏர் ஓட்டுறாங்க பார்த்திங்களா, ஏர் ஓட்டிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா வெங்காயம் அங்கங்கே எல்லாம் முளைச்சி கிடக்குங்க. டக்குன்னு ஒரு 20-30 வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தாங்க, பிடிங்கிட்டு வருவாங்க. அப்புறம் வர வழியில் மிளகாயெல்லாம் காய்ச்சி கிடக்கும், காஞ்ச மிளகாயாக இருக்கும். அப்படியே அது ஒரு 20 ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு வருவாங்க, பிடிங்கிட்டு வந்துடுவாங்க. காஞ்ச மிளகாயும் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்து அப்போலாம் பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த கடையில் வைக்கிற மாதிரி கெமிக்கல் கலந்த எண்ணெயெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே தரமான சுத்தமான எண்ணெய். அதாவது நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ தேங்காய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நான் சொன்னேன் பார்த்திங்களா, காளை மாட்டுன்னு சொல்லி அந்த காளை மாட்டை வச்சு செக்கில் அப்படியே அந்த மாட்டு மேலே வந்து ஒரு இது வச்சுருவாங்க, ஏறு மாதிரி வச்சு அதை அப்படியே கலப்பு மாதிரி வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் அந்த செக்கை. அதில் வந்து அந்த செக்குக்குள்ளே வந்து கடலக்காயாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காயை போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு அதை ஆட்டிக்கிட்டே வர எண்ணெயாக மாறுங்க. சுத்தமான நல்லெண்ணெய், அதான் செக்கில் ஆட்டுற எண்ணெய், அதை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டியில் வந்து சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி வர மிளகாயை போட்டு ஒரு 30-40 சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நார்மலாக அந்த மாதிரி காரமாகவும் சிம்பிளாகவும் இருக்குங்க. அதுதான் வந்து காலப்போக்கில் பள்ளிப்பாளையத்தில் தான் அது ஆரம்பத்தில் செஞ்சுருப்பாங்களாட்டிருக்கு. அதனால அது சிம்பிளாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால அது பள்ளிப்பாளைய சிக்கன்னு பேர் வந்துச்சுங்க. 8 மணி நேரம் கழித்து மக்கள் ஃபைனலாக ரீச் ஆயாச்சுங்க. எங்கள் ஊர் கோழிக்கடைக்கு வந்துட்டோம்.
என்னங்க பேசுறது? பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வெட்டிடுங்க. உங்களை காமிச்சேன். இங்கே பாருங்க அண்ணா சும்மா அப்படியே கண்டமாக சூப்பராக வெட்டுறாப்புலைங்க. அப்படி பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தகுந்த மாதிரி வெட்டுங்க. அப்படியே நீட்டாக வெட்டிட்டாருங்க. மக்கள்ஸ், பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி பண்ணலாங்களா? வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். மக்கள்ஸ், பள்ளிப்பாளைய சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சுத்தமான கடலெண்ணெய்ங்க. இது வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. ஃப்ரையர் கோழி, அதாவது பண்ணைக்கோழி 1/2 கிலோ வாங்கியிருக்குங்க. 1/2 கிலோவுக்கு வந்து அதாவது 30 வெங்காயங்க. சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். 1/2 கிலோனா நீங்கள் 30 சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும். இப்போ 1 கிலோனா 60 வெங்காயம் நீங்கள் பயன்படுத்தணும். நான் வந்து 1/2 கிலோ தான் பயன்படுத்துகிறேன். 1/2 கிலோ சிக்கனை தாங்க எடுத்துருக்கிறேன். அதனால 30 சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பள்ளிப்பாளைய சிக்கனை வந்து செய்கிறதுக்கு நம்ம முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மிளகா தாங்க. நாட்டு மிளகா வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் செய்கிறேன் பார்த்தீங்களா, 1/2 கிலோவுக்கு வந்து 15 மிளகா போடணும். நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா 30 மிளகா போடணுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்புங்க, அப்புறம் கறிவேப்பிலை, கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இதுக்கு பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து முக்கியமாக தேங்காய் தாங்க போடணும். திருவி போடக்கூடாது, பீஸாக கட் பண்ணி போடணும். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்தால் 1/2 கிலோ சிக்கனுங்க போதும். காற்றடிக்காமல் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வடைச்சட்டியை தூக்கி நல்லா அடுப்பில் வச்சு விட்ருவோம். அதான் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 30 சின்ன வெங்காயத்தை வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. இப்போ இந்த பொடியாக நறுக்கி இருக்கிறோம் பார்த்தீங்களா, 30 வெங்காயத்தையும் உள்ளே போடணும். நீங்கள் ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா 60 சின்ன வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணணுங்க. கறிவேப்பிலை தலையை போட்டுடலாங்க. மக்கள், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து நான் 1/2 கிலோன்னு சொல்லிட்டு இருக்குவேன். அந்த 1/2 கிலோவுக்கு வந்து அதாவது நாட்டு மிளகாய்ங்க 15. நீங்கள் வந்து நான் வந்து 1/2 கிலோங்கிறதுனால 15 போட்டுருக்கேங்க. எந்த அளவுக்கு சிக்கன் இருக்கோ அதை முழுகி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா அவ்வளோதான், பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி வச்ச அரை தேங்காய் முடிய போடலாம். அக்கால்ஸ், இதுக்கு வந்து மஞ்சத்தூள் எதுவும் கலக்கக்கூடாது. மஞ்சள் மறந்துட்டீங்கன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு மஞ்சள் வந்து கலக்கக்கூடாது. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு மஞ்சள் போடக்கூடாதுங்க. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சுங்க. இன்னும் உப்பும் கல்லுப்பு தாங்க பயன்படுத்தணும், தூளுப்பு பயன்படுத்தாதீங்க. கல்லுப்பு பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்தோடனே ஓரளவுக்கு இதில் இருக்கிற தண்ணி குறைஞ்சோடனே கல்லுப்பு போட்டுறணுங்க. நம்ம குறைஞ்சோடனே கல்லுப்பு போட்டிங்கன்னா நம்ம இதாகும். இன்னொரு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒரு கொதி வந்தோடனே கல்லுப்பு போட்டுருவோங்க. ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சிடலாம். கேர்ள்ஸ், கல்லுப்பை போட்டுடலாங்க. சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் காரசாரமாக இருக்குதுங்க.
நல்லா வெந்திருக்குங்க, குக் ஆகிருக்கு. மக்கள்ஸ், பள்ளிவளை சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. பூ மாதிரி இருக்குது, எலும்பு தனித்தனியாக வருது. மக்கள்ஸ், கொத்தமல்லி தலையும் போட்டாச்சுங்க. கொத்தமல்லி தலை வந்து கறியாட்டு நல்லா வேகட்டும், நல்லா கலக்கட்டும். அப்புறம் ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருக்கோம். மக்கள்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி விறவடுப்பில் வச்சு எரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஊதுகுலா வச்சு ஊதுறோம் பார்த்தீங்களா, தம் கட்டி. அப்போ என்ன ஆகுனா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு கரும்பு இந்த நுரையீரல் இது எல்லாமே பயங்கரமாக இயங்குங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி புல்லாங்குழல், அதாவது இந்த ஊதுகுலா வச்சு ஊதுறாங்க பார்த்தீங்களா, ஊதுறப்ப அவங்களுக்கு உடம்புக்குள்ள நுரையீரல் இதயம் இது எல்லாமே நல்லா சுருங்கி விரிங்க நல்லா இருக்கும். அதனால மக்கள்ஸ், பள்ளிவளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சுக்கு, வாங்க சாப்பிடலாம். மக்கள்ஸ், இப்போ வந்து நான் முட்டை ரெடி பண்ணுறேன். அதாவது வெறும் பள்ளிவளைய சிக்கன் மட்டும் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும், வித்து முட்டை. மக்கள்ஸ், இப்போ தண்ணி கொதிக்குது, முட்டையை உள்ளே போட்டேன். நீங்கள் வந்து கேஸ் வந்து வீணாக போகக்கூடாது. கேஸாக இருந்தாலும் சரி, கரண்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அடுப்பில் வச்சிங்கனாலும் சரி, கேஸில் வச்சாலும் சரி, சீக்கிரமாக 10 நிமிஷம் ரெடி ஆகுது, 5 நிமிஷம் ரெடி ஆகணும்னா, முட்டை சீக்கிரம் வைக்கணும்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, தூளுப்பு போட்டுறாதீங்க, கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக முட்டை வெந்துருங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகிடும். என்ன காரணம்னா, முட்டை வர்றதுக்கு வந்து கல்லுப்பு போட்டிருக்கு. தூளுப்புக்கு இது போட்டுறாதீங்க, கல்லுப்பு தான் போடணும். பெரிய குக்கரில் சாப்பாடுச்சு. பள்ளிவளைய சிக்கன் அப்பாவுக்கு போட்டாச்சு. முட்டை ஒன்று வச்சிருமா அப்படியே. எனக்கு புளியால் லைட்டாக சாப்பாடு போடு. நல்லா இருக்கு டேஸ்ட்டு. முட்டையை கட்டி டேபிள் போட்டு முட்டையை அப்படியே எடுத்து கட்டியப்பா. முழு முட்டையை எடுத்து கறி எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குங்க. இருக்குதா? டேஸ்டிக். முட்டை சாப்பிட அப்படியே எடுத்து கட்டி கட்டியுமா கறி சாப்பிட்டு பாரு. முட்டையை ஒரு கறி கடிச்சிட்டு கறியை சாப்பிட்டு பாரு, அப்படியே சாப்பாட்டோட பிறந்து சாப்பிடு. நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஏன்னா மற்ற நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதும் மசாலா ஆட்டி ஊற்றுறது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த பள்ளிவளை சிக்கனுங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் சிக்கனாக சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு வீண் போகலிங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ சாப்பாட்டோட வச்சு சாப்பிடுவோம். தேங்காய் பீஸாக போட்டோம் பார்த்தீங்களா, தேங்காய்க்குள்ள வந்து இந்த சாரெலாம் நல்லா இறங்கியிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. வேறு ஏதோ ஒரு 3-4 தேங்காய் சாப்பிட்டு பார்த்தேன்.
இந்தாங்க சாப்பிடுங்க எல்லாரும். சோப்புக்குள்ள ஒரு பீஸ் வந்துச்சு. அப்படியே முட்டையை ஒரு கறி அடிச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு, தேங்காய், பள்ளிவடை சிக்கன் வறுவல், முட்டைங்க, இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு பார்க்கலாம். மிளகு வைக்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்குது. சரி மக்கள், சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுறேன். டாட்டா கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். பாய் 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 பாய். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மக்கள்ஸ், நீட்டாக பள்ளிப்பாளைய சிக்கன் வறுவலை நீட்டாக அப்பா அம்மா நான் எல்லாம் 3 பேரும் சாப்பிட்டுங்க. நீட்டாக இது வீடியோ முடிச்சாச்சு. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ வந்தோடனே வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடுறீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். மக்கள்ஸ், உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சுங்க. காரமாக இருந்தது. அதாவது 1/2 கிலோ சிக்கனுக்கு 5 மிளகாய் போட்டேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கணும்னா 30 மிளகாய் போடணும். காரம் பிடிக்காதவங்க குறைச்சிக்குங்க. அதாவது 1/2 கிலோக்கு நான் 5 போட்டேன்னா நீங்கள் 10 போட்டுக்குங்க. அப்படி கரெக்டாக அப்படி கமிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்க, அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். பாய்.